நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷுக்கெலாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச நேரமாக அப்நார்மலாக இருக்குது. ஓவர் ஃபீட் பண்ணனாலயா என்ன ஏதுன்னு தெரியல. எங்கள் அப்பா ஃபீட் பண்ணார், அவர் மேபி ஓவர் ஃபீட் பண்ணிட்டாரான்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம அப்நார்மல் பிஹேவியர்ஸை நோட் பண்ணதுமே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு ட்ரீட்மெண்ட்னாலே ப்ளூ வாட்டர் பாத் அதுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு டப் செட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஒரு தனியாக ஒரு டேங்க் செட் பண்ணிவிட்டு, அதில் வந்து நீங்கள் டேங்கோட வாட்டரே எடுத்து அதில் நீங்கள் மெத்திலின் ப்ளூ அப்புறம் கல்லுப்பெல்லாம் ஆட் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ் வந்து கண்டிஷனை செக் பண்ணுங்கள். லைக் அது வந்து ரொம்ப சிவியராக இருந்தால் அதுக்கு நீங்கள் டேஸ் கணக்கில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப சிவியராலாம் இல்லை, அது லைக் தலைகீழாக ஸ்விம் பண்ணுது, அந்த மாதிரிலாம் ஹேபிட்ஸ் இருக்கனால நம்ம இப்போ ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹெவி கான்சன்ட்ரேஷன் அமௌண்ட் ஆஃப் மெடிசன்ஸில் நம்ம வைக்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து இது ஒரு எசென்ஷியல் பார்ட் கோல்ட் ஃபிஷ் கீப்பிங்கில். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளூ வாட்டர் பாத் கொடுக்கறது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. இப்போ உங்களோட கோல்ட் ஃபிஷ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு டேங்க்கில் வளர்த்துட்டே இருக்கீங்கன்னா, அதோட மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ வாட்டர் பாத் ரொம்ப ரொம்ப நெசசரி. இது ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போது நிறைய மெத்திலின் ப்ளூ ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ராக் சால்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டப்பில் எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இந்த டப்பில் ஆக்சுவலாக ஆட் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட இதில் வந்து ஒரு 5-6 இருக்குது, 6 கோல்ட் ஃபிஷ்ஷஸ். அண்ட் இந்த டேங்க்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டெலஸ்கோப்பை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஆக்டிவாக இருக்குது இல்லைன்னா பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் ப்ளூ பாட் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். நீங்கள் நல்லா இருக்க கோல்ட் ஃபிஷ்க்கு கூட இது கொடுக்கலாம், இது தப்பே கிடையாது. இது ஒன்றும் கெடுதி கிடையாது, எந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, உங்களோட கோல்ட் ஃபிஷ் ரொம்ப நாளாக நீங்கள் வச்சுட்டு வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்படி இருந்தால் அதோட டாப், அதோட வெண்ணில், அதோட மேலே விங்ஸ்லலாம் என்ன ஆகும்னா ஃபங்கஸ் மாதிரி ஒயிட் கலர் லேயர் மாதிரி வரும். அது ஆக்சுவலாக நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது பெருசாகி கோல்ட் ஃபிஷ்க்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் எப்பயாச்சும் நீங்கள் ப்ளூ வாட்டர் பாத் கொடுத்துருங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு டப்பு உங்களோட டேங்க் வாட்டரே கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் மெத்திலின் ப்ளூ ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். ஆக்சிஜன் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆக்சிஜன் இல்லாமல் வச்சிங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டப்பில் நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷை போட்டுட்டு ஆக்சிஜனுக்கு ஒரு ஏர் பம்பை கனெக்ட் பண்ணி மோட்டர் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதில் விட்டுட்டு உங்கள் ஃபிஷ்ஷை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ளூ வாட்டர் பாத் கொடுக்கலாம். இது நீங்கள் விடும்போது என்ன பண்ணணும்னா, இது நீங்கள் விட்டோன்னா அதுவே போயிடாது. நீங்கள் இது கூட என்ன பண்ணணும்னா, அந்த ஒயிட் ஃபங்கஸ் அதெல்லாம் உங்கள் ஃபிஷ் மேலே இருந்துச்சுன்னா சும்மா உங்கள் ஸ்கின், உங்கள் ஹேண்டோட, உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு சும்மா ரப் பண்ணி விடுங்க. அது வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஜென்டிலாக ஸ்மூத்தாக ரப் பண்ணி விடுங்க. அது எல்லாமே போயிடும். ஆக்சுவலாக என்னோடய ரெட் கேப் ஹெட்லலாம் இருந்தது, என்னோடய எல்லா கோல்ட் ஃபிஷ்க்கு மேலேயும் இருந்தது. ஆக்சுவலாக அது நீங்கள் ஸ்லோவாக ரப் பண்ண போயிடும். அதெல்லாம் வந்து அப்படியே விடக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம வந்து அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம், டேங்க் க்ளீன் பண்ணுவோம், ஃபில்டர் க்ளீன் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஃபிஷ்ஷை ஒன்றும் பண்ண மாட்டோம். ஃபிஷ்ஷோட உடம்புல நம்ம எப்படி குளிக்கிறோம்ல, நம்ம குளிச்சாதான் நம்ம உடம்புல கழுக்கலாம் போகுது, அந்த மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷஸ்க்கும். இப்போ மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின்ஸ்லாம் ஹார்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராது. பட் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ், இது எல்லாத்துக்குமே அப்படி ஆகும். ஸோ நம்ம இப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம ஒரு 2.5 ஹவர்ஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நான் எடுத்து விட்டதுக்கும் இப்போக்கும் நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அந்த வெண்ணிலலாம் அந்த ஒயிட் கலர் லேயரே கிடையாது. வெண் எவ்வளோ கிளியராக இருக்குது, கோல்டு கலரில் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஃபிஷ்ஷும் வந்து பிரைட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸ்னால. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன்ஸில் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்த விங்ஸில் வந்து அந்த ஒயிட் கலர் லேயர் இருக்குது, நம்ம கையில் கொஞ்சம் பண்ணி விடணும். ஆக்சுவலாக இதில் நிறைய இருந்தது, கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு, கொஞ்சோண்டு மட்டும் இருக்குது. நம்ம கையில் பண்ணி விட்டால் அதுவும் போயிடும். நம்ம ரூக்கின்லாம் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது, பட் நம்ம அதையும் ஆட் பண்ணிடுவோம். ரூக்கினுக்கு ஒன்றுமே ஆகலை. இந்த ரூக்கினும் சரி, இன்னொரு ரூக்கின் இருக்குது, அதுக்கும் ஒன்றும் ஆகலை. நம்மளோட ஒரண்டாக்கு மட்டும்தான் அப்படி ஆகிருக்கு. அந்த டெலஸ்கோப்புக்கு ஆகிருந்தது. நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம டேங்க்கில் விட்டதும் நம்ம டேங்க்கில் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அது வந்து நம்ம டேங்க்குக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகும். ஏன்னா வந்து அது ஒரு மெடிக்கேஷன்லேருந்து இப்போ நம்ம எப்படி ஒரு
ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் அந்த இப்போது ஃபீவர் வந்துட்டா அதுலேருந்து வெளியில் வர கொஞ்சம் நேரம் ஆகும்ல, அதே மாதிரி தான் இதுக்கும். அதோட வீட்டில் அது அடாப்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஒரு 1 நைட் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது நார்மல் ஆகிடும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெடிக்கேஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் டேங்க்கில் போட்டு அப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. ஒரு ½ டேக்கு ஃபீட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அது நல்லா ஆக்டிவ் ஆனதும் அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணலாம். அதுவும் நிறைய பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். அண்ட் வாட்டர் சேஞ்ச் ரொம்ப மஸ்ட். உங்கள் டேங்க்கில் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் 50% இல்லை 60% வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. பண்ணிவிட்டு கூட நீங்கள் ராக் சால்ட் ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் நம்ம ப்ராசஸ். இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷை ரொம்ப நாள் வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் இதெல்லாம் பண்ணுங்கள். இது ஒரு டிப்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு கை கொடுத்துருக்கு. இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கேன் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. இன்னும் போக போக எல்லாமே சரியாயிடும். நான் சரியாயிட்ட அப்புறம் கூட நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி வீடியோ போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.